கடையிலலாம் இட்லி பொடி வாங்காமல் வீட்டிலேயே அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி சேர்த்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது 1 கப் உளுந்து எடுத்து அதை வந்து அந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே கப்பில் 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு உடச்சக்கல்லை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உடச்சக்கல்லையும் நல்லா வறுத்த பிறகு வெள்ளை எள்ளையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் குண்டு மிளகா ஒரு 6 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதே எண்ணெயில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு அகலமான தட்டில் போட்டு ஆற வைக்கணும். அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதில் பூண்டும் ஆட் பண்ணலாம். பூண்டு ஆட் பண்ணால் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நான் பூண்டு ஆட் பண்ணல. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிங்கன்னா நம்மளோட இட்லி பொடி ரெடி. இட்லி தோசைக்குள்ள செம காம்பினேஷன். அவசரத்துக்கு சட்னி இல்லைனா நம்ம இட்லி பொடியை வச்சு சாப்பிட்டு போயிடலாம் கடகடன்னு. இதை வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எனக்கு இது வந்து 1 மந்த் வரைக்கும் வரும். டாடா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.